ஃப்ரெண்ட்ஸ் மானதி அடுத்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி இது வரைக்கும் பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும் அண்ட் அவங்க ஃபேமிலிக்காக யோசிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் பக்கம் தான் நின்னாகணும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அண்ட் காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயமும் விஜய்க்கு தெரிய வரும். 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் பயங்கர டென்ஷனில் இருப்பார். வெண்ணிலாவோட டார்ச்சர் ஒரு பக்கம் தாங்கவே முடியாது. வெண்ணிலாவோட மாமா வந்து விஜய் காலிலேயே விழுந்துருவார். தயவு செய்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே நான் எப்படி கேட்கணுன்னே தெரியாது. இந்த பொண்ணு அனாதையா யாருமே இல்லாமல் இப்போ நிற்கிறா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆசாசியாக காதலிச்ச பொண்ணு தானே, இப்போ யாருமே துணை இல்லாமல் ஒரு அனாதை மாதிரி நிற்கும் போது கூட உனக்கு மனசு இலகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, போது நிறுத்து, நீ என் மனசாட்சியை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் மனசாட்சி பார்த்ததுனால தான் வந்து இந்த வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் பார்த்து கவனிச்சுக்கிட்டு அவளுக்கு குணப்படுத்தியும் விட்டுருக்கேன். யாருமே இல்லாமல் தான் இருந்தா, நீங்கள்லாம் சொந்தக்காரங்கள்லாம் எங்கே போனீங்க அவள் கஷ்டப்படும் போதுனா? அவங்க குடும்பம் இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் தான் இங்கே அடைக்கலை கொடுத்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வராத சொந்தக்காரங்க இப்போ சப்போர்ட்டுங்கிறதுக்கு மட்டும் வந்துட்டிங்களா? உங்களுக்குலாம் இது அநியாயமாக தெரியலையா? அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது கூட யாருமே வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது. இப்போ வரைக்கும் நான் தான் அந்த ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ என்னோட கெட்ட நேரம் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்காக வந்து நான் கெட்டவன்லாம் கிடையாது. காவேரின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து அவள் கூட 1 வருஷம் குடும்பம் நடத்தி அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷனாக தான் யோசிச்சுட்ருக்கேன். தயவு செய்து என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவேன். இந்த வீட்டிலேயே கூட இருக்க மாட்டேன். இந்த வீட்டில் நீ உங்கள் குடும்பமே மட்டும் இருங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டிலேயே வேணுனாலும் வச்சுக்கோ, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேச, அவங்க மாமா வாயவே திறக்க மாட்டார். அவர் பிளான் பண்ணுவார், நம்ம பசுபதிக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லலாம். பசுபதி என்னமோ வந்துட்டு விஜய்கிட்ட இப்படிலாம் பேசினா விஜய் ஒத்துக்குவார், வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னார். ராகினி பொண்ணும் வந்துட்டு நல்லபடியாக தானே ஐடியா கொடுத்துச்சு. இப்போ இவர் ஒத்துக்கிற மாதிரியும் தெரியல, வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு தெரிகிற மாதிரியும் தெரியல. ஏன் அடுத்தவங்களோட சாபத்தெல்லாம் நம்ம வாங்கிக்கணும்? இந்த பையன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், இது ஏதோ எனக்கு சரியாக படலை. பேசாமல் நம்ம ஊர் பக்கமே கிளம்பி போயிடலாமா? இத்தனை நாள் இல்லாத அக்கா, இத்தனை நாள் இல்லாத சொந்தம் எதுக்கு நம்மளுக்கு இப்போது? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது நம்ம யாரையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கு. கரெக்டாக ராகினி உள்ள வருவாங்க. என்னங்க விஜய் பேச நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இவன் இந்த மாதிரி தான் பேசுவான். ஏன்னா காவேரி கொடுக்குற ஐடியா எல்லாமே, காவேரியும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் விஜயை வளைச்சு போட்டு அவன் சொத்துக்காக வந்து ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு அவங்கள வழி நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவே தெரியாமல் போயிடும். கடைசியில் காலத்தில் வந்து உங்கள் அக்கா கூட வந்து உங்களை சபிப்பாங்க, அவங்க கூட உங்களுக்கு நல்லதை நினைக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த அக்காவோட பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படும் போது நீங்கள் பார்த்துட்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. உடனே திரும்பி வந்துட்டு வெண்ணிலாவோட மாமா யோசிப்பார், என்ன ஆனாலும் சரி, நம்ம செத்தாலும் சரி, இந்த சென்னையை விட்டு போகவே கூடாது, வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு விஜய் கால் பண்ணுவார். விஜய் கால் பண்ணி, காவேரி நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, கொஞ்சம் கூட என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற ஒரு அக்கறையே இல்லாமல் எதுவும் ஃபோன் பண்ணி கூட இப்போ கேட்காம இருக்கியே, என்ன காவேரி நீ இப்படி இருக்க? இதுக்கு மேலேயும் நீ உன் அம்மா உன் ஃபேமிலியும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க போறியா? என் பக்கம் நிற்கவே மாட்டியா? இங்கே நான் எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் இங்கே நிறையா பிரச்சனையை சந்திச்சுட்டு தாங்க இருக்கேன். இன்றைக்கி கூட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் காலையில் வந்து எல்லாரும் வீட்டு முன்னாடி நின்று அசிங்கமாக கேட்டாங்க, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அம்மாவை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது விஜய், இருந்தாலும் இப்போ நான் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் நீங்கன்னு என் வாழ்க்கையும் எக்ஸாம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்து காவேரி, இதுக்கப்புறமும் அம்மான்னு பேசிகிட்டு இருந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழணும், உன்னை வந்து நான் எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். வெண்ணிலா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு போவேனான்னு சொல்லிட்டு அவ்வளோ திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பசுபதி தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த பசுபதி ராகினியும் சேர்ந்து வெண்ணிலாவோட மாமாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு காய் நகர்த்துறதுக்கு எல்லா பிளானும் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க 2 பேர்த்து பின்னாடி இருக்கிறது இந்த பசுபதி வெண்ணிலா மட்டும், ராகினி மட்டும்தான். வெண்ணிலா பாவம் அவள் அப்பாவியாக தான் இருந்தால் அந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணது எல்லாமே ராகினி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பி காவேரிக்கு கோவம் வந்துடும். இப்போவும் வெண்ணிலா நீங்கள் பாவம், வெண்ணிலா அப்பாவின்னு தான் சொல்கிறீங்களா? இந்த மாதிரி கேவலமாக ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கா. நான் பாவம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சிக்காக வந்து வெண்ணிலா அவங்க கூட்டிகிட்டு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு, கோமா வரைக்கும் போயிருந்திருக்காங்க, அவங்கள திருப்பி வந்துட்டு நல்லபடியாக மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி நானே உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க இந்த அளவுக்கு இருந்து குணமாகவும் செஞ்சுருக்காங்க. இப்போ உங்களையே கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் தான் என் புருஷன், கையில் சும்மா ஒரு வெத்தா ரிங்கை போட்டுட்டு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ கூட வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பாவே பாவம்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ காவேரி ப்ளீஸ் நீயும் திருப்பி ஆரம்பிக்காத, நான் அந்த மாதிரி மீன் பண்ணல,
வெண்ணிலா நல்லவன், நான் சர்டிஃபிகேட்டெல்லாம் இப்போ கொடுக்கல, பசுபதி ராகினி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன், உனக்கு புரியுதா இல்லையா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவார் விஜய். அப்போ தான் காவேரி ரியலைஸ் பண்ணி டவுன் ஆவாங்க. சாரிங்க, சாரி, நான் தெரியாமல் கோவப்பட்டேன், நான் அந்த மாதிரி மீன் பண்ணலைங்க, சாரிங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ராகினி பார்த்த வேலையாக தான் இருக்குங்கிறது. வெண்ணிலா கிட்ட அதை இதையும் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே நிறைய அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் நடித்தது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து முடிஞ்சிருக்கு. என்னை பழிவாங்கறதுக்கு வேண்டி தான் இந்த அளவுக்கு அவங்க நடந்துட்டுருக்காங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு கோவமோ இல்லை பழிவாங்கறதுக்கு எதுவுமே கிடையாது. கொடைக்கானலேருந்து என் மேலே தான் அவங்களுக்கு கோவம். அதை பழி தீர்க்கறதுக்காக தான் இந்த பசுபதி ராகினி சேர்ந்து இந்த அளவுக்குலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன். நான் உங்கள் பக்கம் நின்று என்ன பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணியே ஆகணும், முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். நீங்கள் உடனே வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இங்கே இருக்க நிலைமையில் இந்த வீட்டை விட்டு தாண்டவே முடியாது. நான் சப்போஸ் இந்த வீட்டை விட்டு நகர்ந்தனா கூட இந்த வெண்ணிலாவும் ராகினி அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு எதிராக என்ன சதி பண்ணுவாங்கன்னு கூட என்னால் ரியலைஸ் கூட பண்ண முடியல, கெஸ் பண்ணி கூட பார்க்க முடியல. தயவு செய்து எதுவாக இருந்தாலும் நீ வா காவேரி, இங்கே நம்ம வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம், ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்க, முக்கியமான விஷயம் தான் விஜய், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு ஒரே தீர்வு என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் உங்களை உடனே பார்த்து நான் பேசணும் அப்படின்ற மாதிரி, சரி கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரியும் கிளம்பி போவாங்க. யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இடையில பார்த்தீங்கன்னா நிவின் கால் பண்ணுவார். நிவின் கால் அட்டன் பண்ணதுமே, என்ன காவேரி எல்லாம் ஓகேவா, இப்போ எல்லாம் ஓகேவாயிடுச்சா, அங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நான் நேரில் வந்து மீட் பண்ணணும் தான் நினைக்கிறேன், பட் யமுனா வந்து எப்படி எடுத்துப்பாளோன்னு தெரியல, ஆல்ரெடி அங்கே உன்னை கேர் பண்ணிக்கிட்டதே பார்த்துட்டு இங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தா, என்னன்னு கேட்டு, ஸோ இந்த தடவை அவகிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிரும் தான், நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லவும் இல்லை, அவர்கிட்ட கோவப்படுற மாதிரியும் காமிச்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிவின், நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் அங்கேயே இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் இந்த பசுபதி ராகினி தான் காரணம். இப்போ தான் விஜய் கால் பண்ணி சொன்னார், இப்போ விஜய் பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ராஸ்கல் அடங்கவே மாட்டானா, ஏன் அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என் மாமாவாக இருக்காருக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் சரி ஒரு பொண்ணையும் சரி துரத்தியாக பழி வாங்குவாங்க. இவனோட பழி தீர்க்கறதுக்கு என்ன தான் இவன் இவ்வளோ எக்ஸ்டென்ட்க்கு வேணுனாலும் போவான். இவனை தயவு செய்து ஏதாவது பண்ணியே அவனுக்கு காவேரி, இவனை சும்மா விடவே கூடாது. அந்த ராகினியை விஜய் வீட்டில் தானே வச்சுட்ருக்காங்க, அப்போ கூட அந்த ஒரு அறிவு கூட கிடையாதா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள சும்மாவே விட்டுறாத காவேரி, நீயும் விஜயும் சேர்ந்து 2 பேரும் சேர்றதா இதுக்கு உண்டான ஒரு பதிலாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க முகத்தில் கரிய பூசின மாதிரி இருக்கும், நான் சொல்கிறது புரியுதா அப்படின்ற மாதிரி நிவின் காவேரி கிட்ட கேட்க, அது எல்லாமே எனக்கு புரியுது நிவின், அதுக்காக தான் இப்போ விஜய் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என் வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் இவங்க எல்லாத்துக்குமே சாட்சி. நான் வந்து விஜய் கூட வாழவே இல்லை, விஜயும் நானும் நல்ல புருஷ முன்னாட்டியே கிடையாது, நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் வாயடைக்கிறதுக்கான ஒரே பதில் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மட்டும்தான். நானும் இதை சாஃப்டாக சொல்லணும், விஜய்கிட்ட ரொம்ப காமாக வந்து எமோஷனல் மூமெண்ட்டை வந்துட்டு நான் பார்த்து சொல்லணும், அவர் சந்தோஷமான சூழ்நிலையில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மூமெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சி என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் மறைச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நானும் வந்துட்டேன். இப்போ உடனே போய் விஜய்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறேன். விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார். யாரெல்லாம் அவரை கேவலமாக பேசினாங்களோ, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாகவே வாழலை, நாங்கள் 2 பேரும் புருஷ முன்னாட்டியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த புகை வெண்ணிலா கையில் ஒரு ரிங்கை போட்டுக்கிட்டு, என் புருஷன் தான் என் கூட வாழணும், எனக்கு சேர்த்து வைங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காள். அவளை வாயிலேயே பலார் நடித்து என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு விஜய் தான் அப்பான்னு சொல்ல போகிறேன். அப்போ தான் அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய வரும், நானும் விஜயும் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் எப்பேற்பட்ட கப்பலுங்கிறது எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க போகிறதில்ல, எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கொடுத்தது தான் ஓய்வேன். இதில் அம்மா கவலைப்பட்டாலும் சரி, யார் கவலைப்பட்டாலும் சரி, இதுக்கு மேலே நான் வந்து யாருக்காகவும் யோசிக்க மாட்டேன், என் விஜய்க்காக மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப எமோஷ்னலாக இவன்கிட்ட பேச, வெரி குட் காவேரி, இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், இந்த போல்ட்னஸ் தான் திருப்பி உங்ககிட்ட இருந்து வரணும்னு நினச்சேன். இதே ஃபோர்ஸோடு நீ அங்கே போய் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணு. விஜய் கூட நீ பக்கத்தில் நின்னேனாலே போதும், அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார், எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணிடுவார். 2 பேரும் திருப்பி ஒன்று சேரணும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்பட்டுட்ருக்கோம், எதிர்பார்த்துட்ருக்கோம். சீக்கிரமாக போய் விஜய்கிட்ட நீ பக்குவமாக சொல்லி வெண்ணிலாவே அவங்க மாமாவே அந்த வீட்டை விட்டு தடுத்து, முக்கியமாக அந்த ராகினி அந்த வீட்டிலேருந்து அனுப்பிடு, அந்த ராகினி அந்த வீட்டில் வச்சிருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்காக தான் நிவின் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன், நான் 2ல் ஒரு முடிவு கட்டாமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி வேகமாக விஜயை தேடி போயிட்டுருப்பாங்க ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்கிறதுக்காக. ஃபைனலி அந்த விஷயத்தையும் சொல்லிடுவாங்க.